ஜோதிடம் என்பது கலை. ஆய கலைகள்ல இந்த கிரகங்களின் நகர்வுகளை மையப்படுத்தி வாழ்க்கையின் நகர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதை சரியா மையப்படுத்தி இந்த கிரகத்துக்கு நீ இந்த இடத்துக்கு போ, அதுக்கு தான் அந்தந்த மண்ணு எந்த இடத்துல நம்ம வாழ்ந்தோமோ அந்த கோவில்ல. இப்போ இதுக்கு தான் அந்த சேர மண்டலம், சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம். அப்ப எந்த மண்டலத்துல நம்ம பிறந்தோமோ அந்த மண்டலத்தில் உள்ள நவகிரக கோவில்கள் உள்ள எந்த திசை நடக்குதோ அந்த திசையினுடைய ஆப்போசிட்டுக்கு போய் அந்த கிரகத்தின் கதிர்வீச்சை நம்ம வாங்கினோம்னா நம்ம வாழ்க்கை மாறும். அப்போ ஜாதகம்ங்கிறது எதுக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க கேட்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவனுக்கு என்னப்பா நல்லா இருக்கான். எதை வச்சு சொல்லுவாங்க மையப்படுத்தி? பணம் இருக்கா? இப்போ பொள்ளாச்சியில தென்னை மரம் ஃபேமஸ். தேங்காய் எல்லா பக்கமும் இருக்கு, எல்லா பக்கமும் தென்னை மரம் இருக்கும், ஓங்கி வளரும். ஆனா அந்த தன்மை வராது, எல்லா இடத்துலயும் வளரும். அப்போ என்ன பொதுவா சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்காங்க. பணத்தை வைத்து இங்க தேவை மன நிம்மதி, நோய் இல்லாத வாழ்க்கை, வாழ்க்கையில வரக்கூடிய துன்பத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக கண்டுபிடிச்சதே தவிர இந்த பணத்தின் மையப்படுத்தியே இருக்காது. எந்த துன்பம் வந்தாலும் அப்படின்னா நமக்கு எந்த கிரகத்தின் பாதிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த நோய் பணத்தை சரி பண்ணாது. அப்ப அதுக்கு தகுந்த உணவு மருந்தா மாறும். அப்ப எந்த உணவை எந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் நடக்கும்போது நமக்கு கெடுதல் இருக்கோ அந்த உணவை எடுத்துக்கிட்டாலே அதுக்கு தகுந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். எந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு நமக்கு நெகட்டிவா இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டான கதிர்வீச்சை நம்ம வாங்கும் போது பாசிட்டிவ் கிடைக்கும். அதாவது ஜாதகம்ன்றது அடிப்படையில உணவு வைத்துதான். ஜாதகம்ங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்கும் பிரச்சனைகள்ல இருந்து அவனை காக்குறதுக்கும் கண்டுபிடிச்சதாத்தான் இருக்குமே தவிர, நீங்க சொல்ற மாதிரி விதிச்சதுதான் நடக்கும், விதைச்சதுதான் முளைக்கும் அப்படின்னா இங்க யாரும் ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை. நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவார்ந்த பெருமக்கள் உருவாக்கிய ஒரு விஷயம் கண்டிப்பா இயற்கைக்கு சம்பந்தப்பட்டு இயற்கையின் பேரிடர்கள் இருந்தும் கிரகங்கள் தான் இயற்கை. அப்ப அந்த இயற்கையில இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் ஜாதகம்னு ஒண்ணு உருவாயிருக்குமே தவிர விதிச்சதை மாற்ற முடியாது. நீ கர்மாவை அனுபவிச்சே ஆகணும்னா இங்க யாரும் ஜாதகம் என்பதை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. உனக்கு இந்த தோஷம் இதைத்தான் செய்யும்னு சொன்னா அப்புறம் எதுக்கு பார்க்கணும்? அதாவது நமக்கு தீர்வுன்னு ஒண்ணு இல்லாம கண்டிப்பா ஜாதகம்ங்கிறது தீர்வுக்கான ஒரு விஷயமே தவிர தீர்வு இல்லாம உருவாக்கி இருக்க மாட்டாங்க. ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது தீர்வு. அதே மாதிரி ஒரு கிரகத்தினுடைய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறதுக்காகவும் கண்டுபிடிச்சது தான் ஜாதகம்.